Welcome students, 8th standard maths second chapter measurements exercise 2.1 sums லாம் பார்க்கலாம். exercise 2.1 third question first and second question skip பண்ணிருக்கோம். இது ரெண்டு क्वेश्चन எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படினா introduction பார்த்தோம் இல்லையா, அதுவும் plus formula இது ரெண்டும் சேர்ந்து தான் first question second question. அதை நல்லா படிச்சீங்கனாலே ரெண்டு क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். third question find the central angle of the shaded sectors. Each circle is divided into equal sectors. Find the central angle. இங்கே என்ன find out பண்ணணும்? Central angle. ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன்ஸ்க்கெலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா போர்ஷனுமே ஷேட் பண்ணி தான் இருக்குது. சர்க்கிள்ஸ் எல்லாம் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செக்டர்ஸ், சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். 4 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிளை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிளில் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 2 செக்டர்ஸ், 2 ஈக்குவல் செக்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? டு ஃபைண்ட் சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே என் நமக்கு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஒரு சர்க்கிளில் எத்தனை பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இங்கே இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம்? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு 2. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என்னோட வேல்யூ 2. 360-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி. பர் சர்க்கிள் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். சர்க்கிளில் பாதி செமி சர்க்கிள் அப்படிங்கும்போது ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கும்போது 180 டிகிரி. தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. செகண்ட் கொஸ்டின் ஒரு சர்க்கிளை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும்? 5ன்னு எடுத்துக்கணும். லாஸ்ட் கொஸ்டினில் என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணமோ சேம் அதே தான். தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என். எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க? 5 பார்ட்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 5. தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என்னோட வேல்யூ 5. 360 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 72. தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 72. இந்த கொஸ்டினில் என்ன பார்த்தோம்? ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்டு சர்க்கிளை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் ஃபார் த செக்டார்ஸ் வித் கிவன் மெஷர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா அண்ட் பெர்மீட்டர். பை ஈக்குவல் டு 3.14. ஒரு செக்டாருக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க். ஒரு செக்டாரில் ஆர்க் இருக்கும் இல்லையா, அதோடைய லென்த்து அண்ட் ஏரியா அண்ட் பெர்மீட்டர், இது 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பையோட வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? 3.14. ஃபஸ்ட் கொஸ்டின் சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி. சென்ட்ரல் ஆங்கிள் மீன்ஸ் தீட்டா. 45 டிகிரி. ரேடியஸ் எவ்வளோ இருக்குது? 16 சென்டிமீட்டர். தீட்டா வேல்யூ இருக்குது, ரேடியஸ் இருக்குது. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா அண்ட் பெர்மீட்டர். இங்கே ஒரு செக்டார் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த செக்டாரில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த லென்த்து இது எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த செக்டாரோட ஏரியா தென் பெர்மீட்டர் 3 மெஷர்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸில் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த செக்டார். Length of the arc formula theta divided by 360 degree multiply 2 pi r units. Area find out பண்ணுறதுக்கான formula theta divided by 360 degree multiply pi r square. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு செக்டாரில் 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? சென்ட்ரல் ஆங்கிள் இருக்குது, அதாவது தீட்டாவோட வேல்யூ இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் லென்த் ஆஃப் த ஆர்க் L equal to theta divided by 360 degree multiply 2 pi r units equal to சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி டிவைடட் பை 360 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை பையோட வேல்யூ 3.14 மல்டிப்ளை ரேடியஸ் எவ்வளோ? 16. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 360 மல்டிப்ளை
2 multiply 3.14 multiply 16. ஃபஸ்ட் இந்த 2வும் 316 டிவைட் பண்ணுறோம். 2 1s are 2. 360ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 180 டைம்ஸ் இருக்குது. 2ஆல் 360 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 180. நெக்ஸ்ட் 16 180, இது ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 2s are 16, 8 டைம்ஸ் இருக்குது. 180ல் 2 எத்தனை டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90. 16ஐயும் 180யும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8. 180 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 90. நெக்ஸ்ட் 8ம் 90யும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 டைம்ஸ் இருக்குது. 90 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குது. சாரி, 45ஐயும் 90ஐயும் டிவைட் பண்ணுறோம். 145 45, 90 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தா 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணுறோம். 2 1s are 2. 8 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இருக்குது. நமக்கு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 3.14 மல்டிப்ளை 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 1256. இங்கே டெசிமலை கன்சிடர் பண்ணாமல் ஹோல் நம்பராக எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 1256 இருக்குது. டெசிமல் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட்டில் இருக்குது. ரைட் சைட்லேருந்து டெசிமல் கவுண்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 12.56 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் யூனிட்ஸில் இருக்குது. ஸோ என்ன யூனிட் இருக்குது இங்கே? சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். தீட்டா டிவைட் பை 360 மல்டிப்ளை பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, ரேடியஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு தீட்டா வேல்யூ 45 டிவைட் பை 360 டிகிரி மல்டிப்ளை பையோட வேல்யூ 3.14 மல்டிப்ளை ரேடியஸ். ரேடியஸ் இங்கே எப்படி இருக்குது? ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் டபுள் டைம். ஸோ 16 மல்டிப்ளை 16. சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு? 3.14 மல்டிப்ளை 8 மல்டிப்ளை 4. 3.14 மல்டிப்ளை 8 4s are 32 ஈக்குவல் டு 3.14ஓட 32 மல்டிப்ளை பண்ணால் 10,048. டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. ரைட் சைட்லேருந்து டெசிமல் கவுண்ட் பண்ணுறோம். அப்போ 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ். லென்த் என்ன லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன லென்த் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 12.56 ப்ளஸ் 2. ஆர்ன்றது என்ன? ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளோ இருக்குது? 16 இருக்குது. ஈக்குவல் டு 12.56 டவுன் பண்ணுறோம். 2 16s are 32. 12.56 ப்ளஸ் 32 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44.56. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 44.56 சென்டிமீட்டர். 3 மெஷர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ இருக்குது? 12.56 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஏரியா எவ்வளோ? 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பெர்மீட்டர் 44.56 சென்டிமீட்டர். ஏரியாவுக்கு மட்டும் யூனிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரில் இருக்கும். பெர்மீட்டர் லென்த்துக்கெலாம் யூனிட் சென்டிமீட்டராகவே இருக்கும். 4th கொஸ்டினில் செகண்ட் ரோமன். சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி. D ஈக்குவல் டு 12.6 சென்டிமீட்டர். D அப்படின்றது இங்கே என்னென்னா டயாமீட்டர். டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 12.6 சென்டிமீட்டர். லாஸ்ட் கொஸ்டினில் ரேடியஸ் இருந்தது. இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின். சென்ட்ரல் ஆங்கிள் ஈக்குவல் டு 120 டிகிரி. D ஈக்குவல் டு 12.6 சென்டிமீட்டர். டயாமீட்டர் அப்படின்றது 2 ரேடியஸ் சேர்ந்து தான் டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு D/2. டயாமீட்டரை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ R ஈக்குவல் டு D/2. R ஈக்குவல் டு Dயோட வேல்யூ எவ்வளோ? 12.6 டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.3 சென்டிமீட்டர். டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெரிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் எல் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை 360 டிகிரி மல்டிப்ளை 2πr யூனிட்ஸ் ஈக்குவல் டு தீட்டா வேல்யூ 120 டிகிரி டிவைட் பை 360 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை பையோட வேல்யூ 3.14, ரேடியஸ் வேல்யூ 6.3. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 2 மல்டிப்ளை 3.14 மல்டிப்ளை 2.1. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது?
13,188. டெசிமல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் இருக்குது. அப்போ டோட்டலாக 3 டிஜிட்க்கு அப்புறம் டெசிமல் 13.188 இருக்கும். டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, நம்ம 2 டிஜிட் வர மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் டிஜிட் எப்படி இருக்குது? 5 இல்லைனா அதுக்கு மேலே அதிகமாக உள்ள வேல்யூவாக இருந்தால் அதோடைய வேல்யூ 1 எடுத்துகிட்டு அதுக்கு பிஃபோராக உள்ள நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தேர்ட் டிஜிட் என்னவாக இருக்குது? 8 இருக்குது. அப்போ அதோடைய வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணி பிஃபோராக 8 இருக்குது, அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 13.19 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 13.19 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா அண்ட் பெர்மீட்டர். ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை 360 டிகிரி மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி, ரேடியஸ் 6.3 சென்டிமீட்டர். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு 120 டிகிரி டிவைட் பை 360 மல்டிப்ளை 3.14 மல்டிப்ளை 6.3 மல்டிப்ளை 6.3. ரேடியஸ் எப்படி இருக்குது? ஆர் ஸ்கொயர். ஸோ 6.3 மல்டிப்ளை 6.3. சிம்பிளிஃபை பண்ணுறோம். 0 0 கேன்சல். 12 36 டிவைட் பண்ணுறோம். 12 1 is 12, 3 டைம்ஸ் இருக்குது 36. 6.3 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 2.1 ஈக்குவல் டு 3.14 மல்டிப்ளை 2.1 மல்டிப்ளை 6.3 ஈக்குவல் டு 41.5422. நெக்ஸ்ட் டெசிமல் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் டோட்டலாக 4 டிஜிட். ஸோ 41.5422. டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லாஸ்ட் ஒன் பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ். எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 13.19 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ரேடியஸ் வேல்யூ 6.3. 6.3யோட 2 மல்டிப்ளை பண்ணால் 12.6. நெக்ஸ்ட் 13.19 12.6 ஆட் பண்ணுறோம். 25.79. பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் ஈக்குவல் டு 25.79 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1ஓட பேலன்ஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.